ரோட்டு முக்கு கடையில நின்று ஒரு டீ வாங்கி கொடுங்க, உங்களுக்கு நான் ஜோசியம் சொல்றேன் அப்படின்னு சொன்ன ஒரு நபர். அவரோட பிறந்த நாளுக்கு புது ட்ரெஸ் எடுக்கிறதுக்கே வழி இல்லாம அல்லல் பட்ட ஒரு நபர். 10 விரல்லையும் பளபளக்கிற அளவுக்கு மோதிரங்களை மாட்டிக்கிட்டது மட்டுமல்லாம தனக்கு பிடித்தமான நடிகைக்கு வைர மோதிரத்தையும் வைர நெக்லஸையும் பரிசளிக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த அந்த மா மனிதரை பத்தி தான் நாம பேச போறோம். தமிழகத்தில் நிலவும் மோசடி கதைகள் குறித்து தொடர்ச்சியாக அங்குசம் அறம் சேனல்ல பதிவு செய்துட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க தொடர்ந்து வெளியிடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தகவலாக வந்து சேரும். அங்குசம் மீடியா சினிமா கார்னர் 2025 வழங்கும் ஷார்ட் பிலிம் ஃபெஸ்டிவல். அவர் மெயின் ஸ்பான்சர் பிளாக் தண்டர். அவர் ஸ்பான்சர்ஸ் எக்ஸல் குரூப்ஸ், மாறு மாற்று, லிவியா ஸ்ரீ கோல்ட் பேக்கர்ஸ், கவி பர்னிச்சர், நேஷனல் இம்போர்ட் அலுமினியம் மாடுலர் கிச்சன், அரிகானி ரெஸ்டாரண்ட், ஜிவிஎன் ரிவர் சைட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். இதற்கு முன்னர் பேசின வீடியோல தமிழகத்துல ஒரு அதிரடியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த இரிடியம் மோசடி தொடர்பான சிபிசிஐடி போலீசாரினுடைய அந்த அதிரடி நடவடிக்கைகளும் அதனை தொடர்ந்த கைதுகளும் குறித்து பேசியிருந்தோம். அதுல ஒரு கேரக்டரா, அதாவது 5 கும்பல்களுடைய தலைவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில அந்த 5 கும்பல்களுடைய தலைவர்களில் ஒருவரான குடுமியான்மலை ரவிச்சந்திரனை பத்தி அடுத்த வீடியோல பேசுறதா நம்ம சொல்லியிருந்தோம். அப்படின்னு கேள்வி எழுப்புற மாதிரி, யார் இந்த ரவிச்சந்திரன்? புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்த அருள்தாஸ் சந்திரா ஆகிய அந்த தம்பதியினுடைய மூத்த மகன் தான் இந்த ரவிச்சந்திரன். 1973 வருஷம் ஜூன் 4ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு. பிறக்கும் பொழுதே அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவருடைய பள்ளி படிப்பை குடுமியான்மலை தொடக்க பள்ளியிலையும், அதற்கடுத்து 9, 10 ஆகிய வகுப்புகளை பரம்பூர்லையும், 11, 12 ஆகிய மேல்நிலை கல்வியை அன்னவாசல்லையும் முடிக்கிறாரு. பள்ளி படிப்பு முடிந்ததுக்கு அப்புறம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல ஜோதிடம் மற்றும் வரலாறு இளங்கலை BA டிகிரி வாங்குறாரு. இவரோட தாத்தா சவரிமுத்து அப்படிங்கிற ஒரு வாத்தியார். அவரு வாத்தியார் வேலைக்காக வெளியூர்ல இருந்து குடுமியான்மலைக்கு வந்தவர். வந்த இடத்துல அப்படியே செட்டில் ஆயிட்டாரு. தாத்தாவும் அப்பாவும் ஜோசியம் பார்க்கக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து இவர் அந்த ஜோசியம் பார்க்கிற கலையையும் கத்திருக்கிறாரு. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலையும் ஜோதிடம் தொடர்பான அந்த இளங்கலை படிப்பையும் படிச்சிருக்கிறாரு. ஒரு காலத்துல மணப்பாறையில வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டுக்கிட்டு ஒரு ரோட்டு மொனக்கடையில ஒரு டீ கடைக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு, ஐயா ஒரு டீ வாங்கி கொடுங்க, உங்களுக்கு நான் கையை பார்த்து ஜோசியம் சொல்றேன் அப்படின்னு அந்த ஜோசிய தொழில தொடக்க காலத்துல தொடங்கினவர் தான் குடுமியான்மலை ரவிச்சந்திரன். இந்த பின்புலத்துலதான் தான் எப்படியாவது சமூகத்துல ஒரு உயர்ந்த மனிதராக, ஒரு செல்வாக்கு மிகுந்த மனிதராக மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு தோன்றுது. அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட முதல் முயற்சி ஒரு அறக்கட்டளை தொடங்கிறது. தன்னோட யோசனைய அவரோட நண்பர்களான நல்லகுமார், டேனியல் ஜான் கென்னடி அவங்க கிட்ட சொல்றாரு. என்ன வச்சா அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் ஒண்ணு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு, அதுக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவர்களுடைய உதவியோட தான் 2006 வருஷம் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி சவரிமுத்து அருள்தாஸ் நினைவு அறக்கட்டளை அப்படின்னு அந்த ட்ரஸ்ட்டை அவங்க தொடங்குறாங்க. அதாவது தாத்தா பேரு சவரிமுத்து, அப்பா பேரு அருள்தாஸ். தாத்தா பேரையும் அப்பா பேரையும் சேர்த்து சவரிமுத்து அருள்தாஸ் நினைவு அறக்கட்டளைன்னு ஒரு ட்ரஸ்ட்டை தொடங்கிடுறாங்க. இதற்கு நடுவுல அவர் அந்த ஜோசியம் சொன்னதோட மட்டும் இல்லாம ஊர்ல கொஞ்சம் தன்னை பிரபலமா தொடக்க காலத்திலேயே காட்டிக்க அவ்வப்போது அவர் முயற்சியும் செய்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அந்த காலகட்டத்துல தமிழக அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்ட அறிவொளி இயக்கம், அதாவது வயது முதிர்ந்தோருக்கான கல்வியை வழங்குறதுக்கான ஒரு திட்டத்துல தன்னை ஒரு தன்னார்வல தொண்டராக இணைச்சிக்கிறாரு. அதன் வழியா அறிவொளி இயக்கத்துல அவர் வகுப்புகளை எடுக்கிறாரு, முதியோர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறாரு. அந்த அறிமுகம் அவருக்கு கை கொடுக்குது. அதோட நின்னாரானா கிடையாது. அதே புதுக்கோட்டை மாவட்டம் அவரோட குடுமியான்மலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அன்னவாசல் போலீஸ் ஸ்டேஷன்ல காவல் நண்பர்கள் குழுவுல, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், அதுல தன்னை இணைச்சிக்கிறாரு. போலீஸுக்கு ஒரு இன்ஃபார்மராக மாறுறாரு. அதன் வழியாகவும் அவருக்கு பல்வேறு நபர்களுடைய பழக்கம் வந்து சேருது. கூடவே ட்ரஸ்டையும் ஆரம்பிச்சிட்டாரு இல்லையா? அப்போ ஏரியாவில் அவர் கெத்து காட்டுறாரு. அவர் உருவாக்கின அந்த ட்ரஸ்ட்ல, அந்த ட்ரஸ்ட் உருவாக்கத்துக்கு துணையா இருந்த தன்னுடைய நண்பர்கள் நல்லகுமார அந்த ட்ரஸ்டினுடைய அரங்காவலரா போட்டுறாரு. டேனியல் ஜான் கென்னடிய பொருளாளரா போட்டுறாரு. ட்ரஸ்ட் மூலமா 1 லட்சம் ரூபாய் கொடுத்தேன்னா 1 கோடி ரூபாய் தரேன் அப்படின்னு
விளம்பரப்படுத்துறாரு. உள்ளூர்ல மக்கள் யாரும் நம்பல. என்னடா அது 1,00,000 கொடுத்தா 1 கோடி ரூபாய் தராங்களா, எப்படி தர முடியும் அப்படின்ட்டு மக்கள் யாரும் நம்பல. அதற்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழாவை எடுத்தோம்னா மக்கள் நம்புவாங்க அப்படிங்கிற முடிவுக்கு வராரு ரவிச்சந்திரன். சினிமா பிரபலங்களை அணுகிறாரு. சினிமா நடிகைகளுக்கு லட்சக்கணக்கில் பணங்களை செலவு பண்ணியிருக்கிறாரு. குறிப்பா அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களை குறிவைத்து இந்த விளம்பரத்தை, இந்த வசூல் வேட்டையை அவர் நடத்தி இருக்கிறாரு. ஒரு 3 எழுத்து நடிகை ஒருத்தவங்க, ஜோசியரை யாருன்னே தெரியாது, அவர் இன்விடேஷன் கொடுக்க வரப்பதான் அவரோட தாராளத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவருக்கு நானே ஃபேன் ஆகிட்டேன் அப்படின்னு அவர் நடத்தின விழாவில் பகிரங்கமா பேசக்கூடிய அளவுக்கு செல்வாக்க செலுத்துற நபரா மாறி இருக்கிறாரு. இந்த இடத்துலதான் தொடக்க காலத்துல சொத்துக்கே வெளியில்லாத ஒரு நபர், ஒரு டீ வாங்கி கொடுங்க ஜோசியம் சொல்றேன் அப்படின்னு தெருவுல நின்ன ஒரு நபர், தன்னோட பிறந்த நாளுக்கு புதுசா ட்ரெஸ் எடுக்க கூட காசு இல்லாத நிலையில, வறுமையில இருந்த ஒரு நபர் பலபலன்னு 10 விரல்கள்லையும் மோதிரம் போடுற அளவுக்கு எப்படி மாறினாரு அப்படிங்கிறது தான் இதுல மர்மம் நிறைந்த ஒரு விவகாரமா இருக்கு. அது என்னங்கிறத நாம் தொடர்ந்து பேசுவோம். குறிப்பா அரசு ஊழியர்கள், ஆசிரியரை அவர் எப்படி மொட்டையடிச்சாருங்கிற கதையை அடுத்த வீடியோல பேசுவோம். அங்குசம் அறம் வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு தகவலாக வரணும் அப்படின்னு சொன்னா அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.